கேரளா ஸ்டைலெல்லாம் ஒரு அவியல் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிள். ஆனால் எல்லா வெஜிடபிளும் நம்ம வந்து கரெக்டான பதத்துக்கு கட் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த ஒரு டிஷ்ஷில் வந்து நமக்கு வெங்காயம் எதுவுமே தேவையில்லை, தாளிச்சதும் போடவும் வேண்டாம். ரொம்ப ஈஸியாக நமக்கு என்னென்ன வெஜிடபிள் கிடைக்கும் எல்லாமே எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து முருங்கைக்காய், அவரைக்காய், வாழைக்காய், கேரட்டு, அப்புறம் பூசணிக்காய் எல்லாம் எடுத்திருந்தேன். ரொம்ப பெருசாக ஒரு பீஸ் மட்டும்தான் ஆட் பண்ணேன். இதில் வந்து நீங்கள் பெரிய அந்த வெள்ளரிக்காய் இருக்குல்ல, அதெல்லாமே சேர்த்துக்கலாம். எல்லாமே தோலில் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரே சைஸுக்கு நம்ம நீட்டாக கட் பண்ணணும். இது வந்து ஸ்கொயராக இல்லாட்டினா குட்டியாக ஒன்று செஞ்சு வச்சா டேஸ்ட்டாக இருக்காது. இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கணும். இதுக்காக தேங்காய் கொஞ்சம் அரைச்சி தான் நம்ம சேர்க்க போகிறோம். அப்புறம் தயிரெல்லாம் ஆட் பண்ணணும். வெஜிடபிள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி புடலங்காய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் வெண்டைக்காயெல்லாம் இதில் ஆட் பண்ணாதீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. உருளைக்கிழங்கு வேணுங்களும் நீங்கள் சேர்க்கலாம். ஸோ எல்லாமே நமக்கு தேவையான அளவுக்குள்ளது எல்லாமே எடுத்து வச்சுட்டு இதை வந்து பாத்திரத்தில் போட்டு வாழைக்காய் மட்டும் நான் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். மஞ்சத்தூள், உப்பு இது மட்டும் சேர்த்துட்டு ஒரு அரை கப்பு தண்ணி ஆட் பண்ணி இதை வேக வச்சிடணும். இந்த வெஜிடபிள் எல்லாம் முங்குற மாதிரி நீங்கள் தண்ணி வச்சிட்டிங்கன்னா அது கிரேவி மாதிரி போயிடும். இதுக்காக அரை மூடி தேங்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம், பச்சை மிளகு தேவையான அளவுக்குள்ளது, 2 பல் பூண்டு, கொஞ்சமாக கறிவேப்பிலை எல்லாமே போட்டு க்ரஷ் பண்ணி எடுத்துட்டு ஒரு கப்பு மாதிரி தயிரும் ஆட் பண்ணி நம்ம வெந்த வெஜிடபிள் இருக்கும்ல அதிலே நம்ம சேர்த்து ஓப்பன் பண்ணி குக் பண்ணலாம். ஃபஸ்ட்டுலேயே வந்து தண்ணி குறைவாக சேர்த்தா தான் உங்களுக்கு ஒரு அரை பதமாக வெஜிடபிள் வெந்து வரும். அதே மாதிரி தண்ணி சீக்கிரமாக வற்றிடும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த தேங்காய் கூட்டு சேர்த்துக்குங்க. இது நம்ம ஓப்பன் பண்ணி வச்சு கிண்டிக்கிட்டே இருந்துச்சிங்கன்னா சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். ரொம்ப வெஜிடபிள் குழஞ்சி போகக்கூடாது, அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாவே இருக்காது. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கறிவேப்பிலை அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி அடைச்சி வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும் இந்த அவியல். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நான் இன்றைக்கி மீன் கறியும் கூட வச்சுருந்தேன். ஆக்சுவலி இந்த அவியல் மட்டுமே போதும் சோறு சாப்பிட்றதுக்கு. லைட்டான ஒரு புளியிற டேஸ்ட்டிலும் இந்த அவியல் இருக்கும்.